வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. மீனா ரொம்ப டென்ஷனா போயிட்டு வீட்டுல போய் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரும்மா, ஆர்டர் எல்லாம் வாங்கிட்டு வேலையெல்லாம் வாங்கிட்டு கடைசில திரும்ப மீதி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம அந்த மண்டபத்துக்காரர் என்னை ஏமாத்திட்டாருமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு என்னடி இப்படிமா பண்ணுவாங்க மனுஷன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாம்மா, ஒரு பாண்டுல சைன் பண்ணணும்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அப்படி சைன் பண்ணதே இல்லையேன்னு சொல்லிட்டு நானும் படிச்சு பார்த்துதான் சைன் பண்ணேன். ஆனா அதுல பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்குன மாதிரிதான் போட்டிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பணமுமே கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு சைன் வாங்கிட்டேங்குற மாதிரி அதுல காமிக்கிறாங்க. அப்படி நான் அதை படிச்சு பார்க்கவே இல்லை. என்னை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு, என்ன மீனா இப்படி ஏமாந்துட்ட? பணத்தை வேற வெளியில எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்ப நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு சொல்றாங்க. நான் எதுக்குமா வந்து ஏமாந்து நிக்கணும்? நான் இந்த பணத்தை வாங்காம எல்லாம் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற மீனா, மாப்பிள்ளை வேற வீட்ல ஊர்ல இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அவர் இல்லாட்டி என்னமா, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் கேக்குறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு உடனே கால் பண்றாங்க. கால் பண்ணி வர சொல்றாங்க. என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு முன்னால ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, இல்லங்க, நீங்க குரல் மாத்தி ஒரு ஆளுகிட்ட பேச வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணிதான். அவங்கதான் வந்து இந்த தொழில நான் இருக்கக்கூடாது, அதாவது என்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி மீனா, நீங்க வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கஷ்டப்பட்டு உங்களுடைய உழைப்பை போடுறீங்க. அவங்க சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக இந்த தொழிலை விட்டுட்டு போக முடியுமா? அதே போல இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, அதுலயும் இதே மாதிரி போட்டி வந்ததுன்னா விட்டுட்டு போக முடியுமா? இதை அப்படி எல்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு நம்ம வந்து நல்ல லெசன் ஒன்னு கத்துக்கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல சிந்தாமணிக்கும் கால் பண்றாங்க. கால் பண்ணி ஸ்ருதி பேசுறாங்க. இங்க பாருங்க, நீங்க கடைசியா ஒரு மண்டபத்துல டெக்கரேஷன் பண்ணீங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, நான் தான் பண்ணேன். என்னம்மா, இதுல சந்தேகம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, அந்த டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது, அதனாலதான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா அடுத்த முகூர்த்தத்துல எங்க வீட்ல விசேஷம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா கண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆமா, உண்மையாலுமே நீங்க தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப உங்களுக்கு யாரு போன் நம்பர் கொடுத்தா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேக்குறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க கிட்ட கேட்டா அவங்க தான் நீங்க தான் வந்து இந்த ஆர்டர் எடுத்தீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாப்பா, நான் தான் எடுத்தேன். 2 லட்சம் ரூபாயிலேயே முடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கரெக்டா ஸ்ருதியும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு, சரிங்க, நான் மறுபடியும் வந்து உங்களோட வீட்ல கன்சல்ட் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு, இங்க பாரு மீனா, அவங்க கிட்ட பேசுனது எல்லாத்தையுமே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இது ஒரு எவிடன்ஸ் போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க வந்துட்டு சிந்தாமணின்னு சொன்ன உடனே அவங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப நாளா இந்த வருஷத்துல இந்த தொழில்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்படி பண்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாங்க சார், இங்க பாருங்க,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசுனதெல்லாம் ரெக்கார்டு எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இது என்ன கையில ப்ரூஃப் ஓட வச்சிருக்காங்களே, இந்த கேஸ் எடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து எடுத்துக்குறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாம சிந்தாமணியை கூப்பிடுறாங்க. நான் எதுக்குங்க சார் வரணும், ஏதாவது பிரச்சனையா இருந்தா நீங்களே பார்த்து பேசுல் பண்ணுங்க, உங்களுக்கு கவனிக்க வேண்டியதை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க மேடம், இங்க பிரச்சனை வேற மாதிரி இருக்கு, நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்தேதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்த உடனே ஓ மீனா, உன் வேலையா அது, எதுக்கு என்னைய கூப்பிட்டு இருக்க, உனக்கும் எனக்கும் போட்டி இருக்கு இப்ப தொழிலை, அதுக்காக வந்து கேஸ் கொடுப்பியா என் மேல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்ருதி சொல்றாங்க, அவங்க அதுக்காக எல்லாம் ஒன்னும் கேஸ் கொடுக்க கிடையாது, நீங்க அவங்கள சீட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சீட் பண்ணேன் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு வரவேண்டிய 2 லட்சம் ரூபாயை கொடுக்காம நீங்களும் அந்த மேனேஜரும் சேர்ந்து இப்படி பிரச்சனை பண்ணிருக்கீங்க. மேனேஜரும் அதை வந்துட்டுதான் இருக்காரு, நீங்க ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோங்க, அப்படி இல்லை என்கிட்ட தேவையில்லாம நீங்க வந்து ஜெயிலுக்குள்ள போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் எதுவுமே பண்ணலையா கண்ணு, நீ என்ன புதுசா வந்து கதை படிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஐயா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதை ரெக்கார்ட் பண்ணியது போட்டு காமிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம சிந்தாமணி முழிக்கிறாங்க. கையும் காலுமா மாட்டிக்கிட்டீங்க, இதுக்கு அப்புறமும் கூட இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா, அதெல்லாம் சொல்லத்தான் முடியுமா, நீங்க அப்படி சொல்றீங்கன்னா சார் நீங்க விட்டுருங்க, சார் மேல வந்து டிஏஜி வரைக்கும் நான் போய்க்கிருக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. இதை பார்த்துட்டு ஏன் சிந்தாமணி இப்படி பண்றீங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க, அது மட்டும் இல்லாம 2 லட்சம் ரூபாய்க்கு பதிலா இன்னொரு 50,000 ரூபாய் சேர்த்து 2,50,000 ரூபாய் கொடுத்துருங்க, தேவையில்லாம அவங்க பெரிய பிரச்சனை பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா மேனேஜர் வந்துறாங்க. மேனேஜர் விட்டு அந்த பாண்டு காமிச்சு, இதை பாருங்க இந்த பொண்ணு சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் நான் சைன் பண்ணி கொடுத்தேன், கொடுத்ததா இல்லைன்னு சொல்லல, ஆனா நான் போட்ட சைன் இது கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் 50,000 ரூபாய் இக்காக பாண்டு பேப்பர் கொடுத்திருந்தேன், அதுலதான் நான் சைன் பண்ணேன், இதை நான் சைன் பண்ணவே இல்லை, இதை பண்ணுறப்பவே அந்த சைன் போட்டப்பவே நான் போட்டோ கூட ஒன்னு எடுத்து வச்சிருந்தேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. அப்ப மேனேஜர் முழிக்கிறாரு. அப்ப வந்து சிந்தாமணி கேக்குறாங்க, என்னது, அவன் போட்டோ எடுக்குற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, நான் அவங்க போட்டோ எடுத்தத நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதா, ஏன்னா பூ ஆடுறதுக்கு எல்லாம் யாருமே சைன் வாங்க மாட்டாங்க, நீங்க சைன் வாங்குனப்பவே எனக்கு சந்தேகமாதான் இருந்தது, அதனாலதான் நான் போட்டோ எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டோவும் காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு போலீஸ்க்கு வேற வழியே இல்லாம சிந்தாமணிக்கு வழியில்லாம பணத்தை செட்டில் பண்ணிடுறாங்க. அப்ப மேனேஜர் சிந்தாமணி திட்டுறாங்க, உன்னையெல்லாம் நம்பி ஒரு வேலையை செஞ்சேன் பாத்தியா, இப்ப என் பேரும் கெட்டுச்சு, என் பணமும் போச்சு, தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மீனா பேசுறாங்க, இங்க பாருங்க நீங்களும் வாழுங்க, எல்லாத்தையும் வாழ விடுங்க, தொழில் எல்லாம் போட்டி இருக்கத்தான் செய்யும், அதையெல்லாம் நம்ம வந்து இதை பண்ணி ஜெயிச்சு வரணும், அதுதான் நம்மளுடைய சாமர்த்தியம், அதை விட்டுட்டு இப்படி கோலத்தனமா வந்துட்டு முதுகுல இருந்து கொடுத்துறீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி மீனா பேசுறாங்க. இங்க பாரு, தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இனிமேல் என் வழியில நீங்க தலையிட்டீங்கன்னா இப்ப மாதிரி நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்க மாட்டேன்
அடுத்தது என் வீட்டுக்காரருக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன என்ன பண்ணிருவான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அடுத்தது நீங்க தான் பண்ணி தான் பாருங்களேன். அடுத்து என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதான் எங்க அத்தை கிட்ட நீங்க பேசுவீங்களே, எங்க அத்தையவே கேட்டு பாருங்க. அவங்க பையன் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவங்களும் நீங்க எல்லாம் சேர்ந்து இப்படி எல்லாம் கூட்டு சத்தி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஏற்கனவே ஒரு ஆர்டர் வந்து நான் வந்து போய் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்ல வந்து எங்க அத்தை கிட்ட என்னென்னமோ சொல்லிக் கொடுத்து என்னை தடுத்தீங்களே. அப்போவும் நான் வந்து போன் மூலமா வந்து வீடியோ கால் போட்டு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். உங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்கனாலும் என் வளர்ச்சியை உங்களால தடுக்க முடியாது. நீங்க இன்னொருக்கா ஏதாவது பண்ணீங்கன்னா நடக்குறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப ஸ்ருதி சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கே ஒரு அசிங்கமா தெரியல? வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதியும் சொல்லிட்டு போறாங்க.